விருதுநகரில் முகவரி கேட்பது போல் நடித்து மூதாட்டியிடம் 5 பவுண்ட் தாலி செயினை பறித்து சென்ற கேரள இளைஞர்கள் 1 மாதத்திற்கு பின் போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் அருகே சூழக்கரை திருவிக நகரை சேர்ந்த கோதண்டையாள் என்ற மூதாட்டியிடம் கடந்த 26ஆம் தேதி தனது வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் மூதாட்டியிடம் முகவரி கேட்பது போல் நடித்து அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்றனர். இது தொடர்பாக மூதாட்டி அளித்த புகாரில் சூளக்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் விசாரணையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ரம்தாஜ் என்பவர் மூதாட்டியிடம் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் இவரது நண்பர் முகமது ஷான் ஈடுபட்டதும் முகமது ஷான் கேரளாவில் குற்ற வழக்கு ஒன்றில் கைதாகி அங்குள்ள நெய்யாற்றின் கரா சிறையில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை இன்று கேரள மாநில சிறையில் இருந்து கைது செய்து அழைத்து வந்து இருவரையும் விருதுநகர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.